ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சந்தியா ராக சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சாரு மகாலிங்கத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ மகாலிங்க கேட்குறாங்க, என்ன சாரு அங்கே நம்ம போன விஷயம் எல்லாம் நடந்துச்சு தான், அங்கே என்ன தான் நடக்குது, ஒன்றுமே புரிய மாட்டுக்கு, என்னாலேயும் உனக்கு ஃபோன் பண்ண முடியல, நீயா ஃபோன் பண்ணாதான் எனக்கு விஷயமே தெரிய வரும், நீயும் ஃபோன் பண்ண மாட்டுக்கிற, இப்போ அங்கே என்ன தான் நடந்துகிட்ருக்குது, நம்ம திட்டமிட்டபடி எல்லாம் அங்கே நடக்க ஆரம்பிச்சிருச்சா அப்படிங்கும்போது அப்போ சாரு சொல்கிறாங்க, இல்லைப்பா எதுவுமே நடக்க மாட்டுக்குப்பா, அந்த ரகுராம் வாயை திறந்து எதுவுமே பேச மாட்டுக்காரு, சொல்ல போனாக்கி எனக்கும் சீனுவுக்கும் கல்யாணம்னு சொல்லி அவர் மனசில் இருக்கா இல்லைன்னு ஒன்றும் புரிய மாட்டுக்குப்பா அப்படிங்கிறாங்க. என்ன சாரு இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிற, சரி இப்போ நீ என்ன தான் பண்ண போகிற அப்படிங்கும்போது அதுதான் என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன பிளான்மா வச்சுருக்கிற அப்படிங்கவும் அப்போ சாரு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே மகாலிங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னம்மா இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கணுமா அப்படிங்கும்போது வேறு வழி தெரியலப்பா, கண்டிப்பாக அந்த ரிஸ்க்கை நான் எடுத்து தான் தீரணும் அப்படிங்கிறாங்க. சரிம்மா நீ பத்திரமா இரு அப்படின்னு சொல்லவும் சாரும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வீட்டில் எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு ஃபோன் வரவும் இப்போ மணி ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணதுமே மணி ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. இவங்க கத்துறதை பார்த்துட்டு எல்லாருமே ஓடி வராங்க. என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, ஐயோ நம்ம எது செய்தாலும் சரிதான், நம்மளுக்கு எதுவுமே நிற்க மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. அப்போ பத்மா கேட்குறாங்க, என்னாச்சுன்னு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. நம்மளே இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு இப்போ தான் ஒரு ஜவுளி கடையை ஓப்பன் பண்ணணும், இப்போ என்னாச்சு தெரியுமா அப்படிங்கும்போது, நீங்கள் சொன்னாதானே தெரியும், நீ சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அது இங்கே ஜவுளி குடன் தீப்பிடிச்சு எரியுதா அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் நம்மளே கஷ்டப்பட்டு இப்போ தான் ஒரு பிஸ்னஸ் நம்ம ஆரம்பித்தோம், நான் தான் எந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தாலுமே தோல்வியில் போய் முடிஞ்சுது, இப்போ என் பையன் ஆரம்பித்த தொழில் இந்த மாதிரிக்கு ஆகிப்போச்சுது, இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே அப்படின்னு மணி கத்தி கதறி அழுறாங்க. எல்லாருமே அங்கே பார்த்தோம்னா குடோனுக்கு ஓடுறாங்க. அங்கே நெருப்பு பிடிச்சி எரிஞ்சிட்ருக்குது. இதை பார்த்ததுமே அவங்க சீனுவும் கதிரும் உள்ளே போய் அந்த குடோனில் இருக்கிற அவங்க மொத்தம் அந்த துணி பாக்ஸையும் எடுத்து வெளியே வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் சீனு அந்த நெருப்பில் மாட்டிக்கிடவும் சாரு காப்பாற்றுற மாதிரிக்கு அந்த குடனுக்குள்ளே போயிருந்தாங்க. சாரு போவாங்கன்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. ஐயோ சாருக்கு ஏதாவது ஆபத்து வந்துட போகுது அப்படின்னு சொல்லும் போது சாரு அந்த நெருப்பில் மாட்டி அவங்க மயக்கம் மட்டும் விழுந்துருந்தாங்க. அப்போ சீனு காப்பாற்றி கூட்டிகிட்டு வராங்க. என்ன சாரு இந்த மாதிரிக்கு ஒரு முடிவு எடுத்துட்டு அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்கவும் சாரு மயக்கத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ டாக்டர் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்போ சாரு கண் முழிச்சிருந்தாங்க. அப்போ சொல்கிறாங்க, ஏன் சாரு இந்த மாதிரிக்கு நீ பண்ணுன, அதான் சீனுவும் கதிரும் எல்லாமே அவங்க எடுத்து வச்சுட்டு இருந்தாங்களா, நீ எதுக்காக உள்ளே போன அப்படிங்கும்போது அப்போ சாரு சொல்கிறாங்க, எனக்கு சீனு முக்கியம், சீனுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் உள்ளே போனேன் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே பத்மா சொல்கிறாங்க, பார்த்தீங்களாங்க சாருக்கு சீனு மேலே எவ்வளோ பாசம், அப்படி இருந்தனால தான் நான் அவள் உயிரை கூட அவள் பெருசாக நினைக்காம சீனுவை காப்பாற்றுறதுக்காக அவள் போயிருக்கிறா அப்படிங்கவும் அப்போ சீனு மாயாவை பார்க்குறாங்க, மாயா சீனுவை பார்க்குறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. அடுத்து பார்த்தோம்னா மகாலிங்கம்மா அவங்க ஒய்ஃபும் வராங்க. அப்போ நாங்கள் என் பொண்ணை பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு ரகுராம்கிட்ட சொல்லவும் ரகுராமும் தாராளமே நீங்கள் போய் பாருங்கள் உங்கள் பொண்ணு அப்படிங்கிறாங்க. அப்போ மகாலிங்கம் சாருவை பார்க்குறாங்க. சாரு சொல்கிறாங்க, நம்ம திட்டமிட்டபடி எல்லாம் கரெக்டாக நடந்துட்டுருக்குப்பா, ஆனால் ரகுராம் அடுத்தது என்ன மாதிரிக்கு ஒரு முடிவு எடுப்பார்னு சொல்லி பார்க்கலாம் அப்படிங்கவும் இதை கேட்டதுமே மகாலிங்கமாக அவங்க ஒய்ஃப் ரகுராம்கிட்ட பேசுகிறதுக்காக வராங்க. என் பொண்ணு உங்கள் மேலேயும் உங்கள் குடும்பத்து மேலேயும் எவ்வளோ பாசம் வச்சுருந்தா அவள் இந்த மாதிரிக்கு செய்திருப்பா, சொல்ல பொண்ணாக்கி அவள் இப்போ எங்கள் மேலே கூட அந்த அளவுக்கு பாசம் இருந்ததில்லை, உங்கள் மேலேயும் உங்கள் குடும்பத்தார் மேலே தான் அவ்வளோ பாசமாக இருந்துகிட்ருக்கிறா, ஆனால் ஒரு வயசு பொண்ணு எத்தனை நாளாக உங்கள் வீட்டில் இருக்க முடியும், ஊர் உலகம் தப்பாக பேசாதா, நீங்களே ஏதோ ஒரு நல்ல முடிவை சொன்னாதானே நாங்களும் அடுத்த கட்டமாக ஏதாவது செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. அதாவது சாருவோட கல்யாண விஷயத்தை பற்றி அவங்க ரகுராம்கிட்ட கேட்கவும் அப்போ ரகுராமோட அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறதுல எங்களுக்கு புரியுதுங்க, ஆனால் ரகுராம் என்ன முடிவு எடுத்திருக்கான்னு தெரியல, சரி எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நாங்கள் நல்ல பதிலாக உங்களுக்கு சொல்கிறோம் அப்படிங்கவும் மகாலிங்கமாக அவங்க ஒய்ஃப் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அவங்க போனதுக்கப்புறமா ரகுராம்கிட்ட அவங்க அம்மா கேட்குறாங்க, மகாலிங்கம் கேட்குறது நியாயம் தானே, வயசு போல நம்ம வீட்டில் எத்தனை நாள் வச்சுட்டு இருக்க முடியும், ஊர் உலகம் நம்மளை தப்பாக பேசிடக்கூடாது, நீ என்னதான் முடிவு வச்சிருக்கிற ரகுராம், சாருவோட கல்யாணத்தை பற்றி நீ என்ன நினச்சி வச்சிருக்கன்னு நீ சொன்னாதுன்னு தெரியும் அப்படிங்கிறாங்க. ரகுராம் சொல்கிறாங்க, ஆமாம்மா நீங்கள் சொல்கிறது கூட கரெக்டு தான், நானும் அதை பற்றி தான் யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன். சரிம்மா இப்போ விநாயகர் சதுர்த்தி வருதுல்ல, அதில் நம்ம வேஷம் கட்டி முடிச்சதுக்கப்புறமா அங்கே வச்சு நான் ஒரு நல்ல விஷயமா நான் சொல்லலான் இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா, கூடி சீக்கிரத்தில் சொல்லு ரகுராம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரகுராம் ஜானகியை கூப்பிட்றாங்க. அப்போ ஜானகி
வராங்க. என்னங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம வீட்டில் கல்யாணம் நடக்க போகுது, அந்த விஷயத்தை பற்றி தான் பேசுகிறதுக்காக ஒன்று கூப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. இதை கிட்டத்துமே ஜானகி சந்தோஷப்படுதாங்க. யாரோட கல்யாண விஷயங்க அப்படிங்கும்போது, நம்ம சாருவோட கல்யாண விஷயம் தான் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் இப்போ என்ன செய்யலான்னு முடிவு எடுத்துருக்கிறீங்க அப்படிங்கும்போது, நான் ஒரு முடிவு எடுத்துருக்கிறேன். அதை வந்து நான் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நான் சொல்லலான்ட்டு இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சொல்லணும்ல, அதுக்காக தான் ஒன்று கூப்பிட்டேன் அப்படிங்கவும், சொல்லுங்கள் அப்படின்னு ஜானகி வந்து ரொம்பவே ஆவலோட கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ நான் என்னுடைய முடிவை சொல்லுதேன், இதான் என்னுடைய ஃபைனல் அப்படிங்கவும், என்னங்க நீங்கள் முடிவு எடுத்துருக்கிறீங்க அதை சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. நம்ம சாருவுக்கும் சீனுவுக்கும் கல்யாணத்தை நடத்தலான்னு முடிவு எடுத்திருக்கிறேன். சாரு எந்த அளவுக்கு சீனுவை விரும்பினானா, அவள் உயிரை கூட பெருசாக நினைக்காம சீனுவை காப்பாற்றுறதுக்காக அந்த நெருப்புக்குள்ள அவள் போயிருப்பா. அதுலேருந்து தெரிஞ்சு போச்சுது சாரு மனசில் சீனு எந்த அளவுக்குள்ள இருக்கிறான்னு. அது மட்டும் இல்லாமல் சீனுவை அவள் ரொம்பவே நல்லபடியாக பார்த்துக்குவா. அதனால அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடத்தலான்னு முடிவு எடுத்திருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் மாயாவுக்கும் கல்யாணம் செய்தலான்னு முடிவில் இருக்கிறேன். மாயாவுக்கு கதிருக்கும் வந்து கல்யாணம் பண்ணலான்னு முடிவில் இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே ஜானகி ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னங்க இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. அப்புறம் ரகுராம் கேட்குறாங்க, நான் சொன்னது கரெக்டு தானே, மாயாவுக்கும் வந்து அதே மேடையில் வச்சு கல்யாணம் முடிச்சிடலான்னு நினைவில் இருக்கிறேன். அதுக்காக தான் நான் கதிரை வந்து நான் வரவழைச்சேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே ஜானகிக்கு ஒன்றுமே புரியல. இது என்னது இவர் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன ஜானகி நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தானே அப்படிங்கும்போது ஜானகி நினைக்கிறாங்க, நீங்கள் ஒரு முடிவு எடுத்துகிட்டு என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறீங்க, அப்போ நான் எப்படிங்க எதிர்த்து பேச முடியும்? என்கிட்ட என்ன செய்யலான்னு சொல்லி கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்லியிருப்பேன். ஆனால் நீங்கள் முடிவு எடுத்துட்டு நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ நான் சொன்னோம்னா உங்களை எதிர்த்து பேசுன மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லி ஜானகி வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்புறம் ரகுராம் கேட்குறாங்க, என்ன ஜானகி நான் கேட்டுட்டு இருக்கிறேன், நீ எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிற, நான் எடுத்த முடிவு கரெக்டு தானே அப்படிங்கும்போது, ஆமாங்க நீங்கள் எடுத்த முடிவு சரிதான், நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தால் 1000 தடவை யோசனை பண்ணி தான் எடுப்பீங்க, அதனால உங்கள் முடிவு எப்படி நான் சொல்ல முடியும் வேண்டான்னு, நீங்கள் கரெக்டான முடிவு தாங்க எடுத்திருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியும் என் ஜானகி இப்படி தான் சொல்வேன்னு எனக்கு தெரியும், சொல்ல போனாக்கி ஒரே மேடையில் 3 கல்யாணத்தை நடத்திடலான்னு சொல்லி நான் முடிவில் இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் நம்ம தனத்துக்கும் கார்த்திக்கும் அப்புறமா கதிரும் மாயா சாரு சீனு இவங்க ஜோடிக்கும் ஒரே மேடையில் கல்யாணத்தை நடத்திடலான்னு இருக்கிறேன். இந்த விஷயத்தை பற்றி நான் எல்லாத்துக்கிட்டையும் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம பேசி முடிவெடுத்துடலாம் அப்படின்னு சொல்லதுக்காக நான் இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே ஜானகியும் சரி அப்படிங்கிறாங்க. ஜானகி ரொம்பவே சோகத்தோடு உட்காந்துருக்குறாங்க. எங்கே பார்த்தோம்னா சாருவை தான் காட்டுறாங்க. அப்போ கதிர் அங்கே வராங்க. என்ன சாரு கரெக்டாக பிளான் போட்டு எல்லாம் செய்திருக்கிறேன் அப்படிங்கும்போது, என்ன சொல்கிறேன் நான் என்ன பிளான் போட்டிருக்கிறேன் அப்படிங்கும்போது, ஆமாம் அங்கே தான் குடோனில் நெருப்பு பிடிச்சிட்டு இருக்குல்ல, நானும் சீனுவும் தான் அங்கே எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கிறோம், நீ எதுக்காக நெருப்புல போய் குதிச்சுக்கிட்டு வந்த அப்படிங்கும்போது, நான் சீனுவை காப்பாத்துறதுக்காக வந்த அப்படிங்கிறாங்க. என்னது நீ சீனுவை காப்பாத்துறதுக்காக வந்த? அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது, உன்னதான் சீனு காப்பாத்தி கொண்டு கூட்டிட்டு வந்தான். ஆனா இப்போ வீட்டில் உள்ள எல்லாருடைய மனசுலையும் நீ இடம் பிடிச்சிட்டு தெரியுமா, சீனுவை காப்பாத்துறதுக்காக உன்னுடைய உயிரையே பணைய வச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய மனசுலையும் நீ இடம் பிடிச்சிட்ட அப்படிங்கப்போ, இதை கெட்டதுமே சாரு ரொம்பவே சந்தோஷப்படுதாங்க. நீ இந்த மாதிரிக்கு செய்தனால எல்லாருடைய மனசுலையும் நீ இடம் பிடிச்சனால கூடிய சீக்கிரத்திலேயே உனக்கு ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இதை கேட்டுட்டு சாரு ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. நம்ம போட்ட பிளான் வந்து எல்லாம் நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா ஜானகியை தான் காட்டுறாங்க. ஜானகி வந்து இதையே நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ தானே அங்கே வராங்க. என்னம்மா என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ மாயா சீனுன்னு எல்லாருமே இங்கே வந்துருந்தாங்க. அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு வேஷத்தை போடலாம் அப்படிங்கவும் எல்லாருமே சந்தோஷமாப்பட்டு அங்கே ஆளாளுக்கு ஒவ்வொரு வேஷம் போடுறாங்க. விநாயகர் சதுர்த்தி வந்துடுது. வந்ததுமே ஆளாளுக்கு ஒவ்வொருத்தரும் வந்து சாமி வேஷம் போட்டு அவங்க எல்லாருமே வந்து அவங்க ஆடிட்டு இருக்கிறாங்க. அது எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிருது. அப்போ ஜானகி மட்டும் ரொம்பவே சோகத்தோடு இருந்துட்டு இருக்கும்போது அங்கே தானம் கேட்குறாங்க, ஏம்மா நான் உன்னை ஒரு வாரமாக பார்த்துட்டு இருக்கேன்னு, நீ ரொம்பவே சோகமாக இருந்துட்டு இருக்கிற, எதையோ மனசில் நினச்சிக்கிட்டே இருக்கிற, என்னம்மா விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ வந்து ஜானகி சொல்கிறாங்க, உங்கள் அப்பா ஒரு தப்பான முடிவு எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. நீ என்னம்மா சொல்ல வர, எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்க அப்படிங்கும்போது, இன்னைக்கு வந்து உங்கள் அப்பா வந்து ஒரு விஷயத்தை பற்றி சொல்ல போகிறாரு அப்படிங்கிறாங்க. இப்படி இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே மணிக்கு வராங்க. என்னது என்ன இவங்க வந்து ரகசியம் பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்டுட்டு இருக்கவும், அப்போ ஜானகி வந்து சொல்கிறாங்க, மாயாவுக்கும் கதிருக்கும் வந்து உங்கள் அப்பா கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாரு அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே தனமும் மணியும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ வந்து தனம் சொல்கிறாங்க, என்னம்மா நீ சொல்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் சீனுவுக்கும் சாருவுக்கும் கல்யாணம் நடத்தி வைக்க போகிறாரு, இப்படி தான் உங்கள் அப்பா ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு, இந்த விஷயத்தை பற்றி இப்போ எல்லார்ட்டையும் சொல்ல போகிறாரு அப்படிங்கிறாங்க. அதனால தான் எனக்கு என்ன பண்ணதுன்னே தெரியல அப்படிங்கும்போது, இப்படி சொன்னதுமே தனம் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. மணியும் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ மணி ஓடி வந்து சீனுக்கிட்ட சொல்கிறாங்க, டே உங்கள் மாமா இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாருடா, இப்போ இந்த விஷயத்தை பற்றி எல்லாருக்கிட்டையும் சொல்ல போகிறாரா, இப்போ என்ன பண்ணுறதுக்கே தெரியல அப்படிங்கிறாங்க.
அதே மாதிரிக்கு தனத்தை பார்த்தோம்னா மாயா கிட்ட வந்து சொல்கிறாங்க, மாயா அப்பா இந்த மாதிரிக்கு ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு, உனக்கும் கதிருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாராம் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே மாயா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன தானே சொல்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் அப்பா இப்படி தான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு, எனக்கு இப்போ தான் தெரியும் அம்மா சொல்லி அப்படிங்கவும் இது கேட்டதுமே மாயா அதிர்ச்சி அடையும். அப்போ தனம் சொல்கிறாங்க, நீ போய் அப்பா கிட்ட போய் சொல்லு அப்படிங்கவும், இல்லை நான் சொல்ல மாட்டேன், பெரியப்பா என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு சரிதான், அவர் யாருக்கு என்னை கழுத்தை நீட்ட சொல்கிறாரோ நான் அவரே கல்யாணம் பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லவும், என்ன மாயா நீ இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிற, நான் சொல்கிறது கேளு, இப்போ அப்பா சொல்கிறதுக்கு முன்னாடி நீ அப்பா கிட்ட போய் உண்மையை சொல்லிட்டேன்னா கண்டிப்பாக அப்பா வந்து மனசை மாற்றிப்பாரு அப்படிங்கிறாங்க. இல்லை அப்படி நான் சொன்னோம்னா கண்டிப்பாக வந்து அவர் ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாரு, நம்ம தப்பு பண்ணிட்டோமோன்னு சொல்லி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாரு, அதனால் கண்டிப்பாக நான் அந்த தப்பை செய்ய மாட்டேன், அவர் யாரை என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லுதாரோ நான் அவரே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் முடிவு எடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா வந்து சீனுட்ட வந்து அவங்க அப்பா சொல்கிறாங்க, டேய் உங்கள் மாமா கிட்ட நீ சொல்லுடா, உண்மையை சொல்லு, அப்படி சொன்னேன்னா நம்மளால் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடலாம், அவர் இதை மட்டும் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. அப்போ சீனு பார்க்குறாங்க, என்னப்பா நீங்கள் சொல்கிறீங்க, மாமாவை எதிர்த்து என்னால் எப்படி பேச முடியும், ஏற்கனவே ஒரு இடம் நடந்ததுலாம் உங்களுக்கு தெரியுமில்லப்பா அப்படிங்கும்போது, டேய் என்ன பண்ணுறதுக்கு, உன்னுடைய வாழ்க்கையை நான் வந்து காப்பாற்றணும், அதுக்கு வேறு வழியே தெரியல, உங்கள் மாமா கிட்ட பேசினா தான் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும், சொல்கிறத கேளு அப்படிங்கவும் சீனுவும் சரின்னு சொல்லிக்கிட்டு ரகுராமுட்ட பேசுகிறதுக்காக வராங்க. அப்போ மாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது, என்ன சீனு என்னன்னு சொல்லி கேட்கவும், இல்லை மாமா ஒன்றும் இல்லை அப்படின்றதாங்க. இதை பார்த்துட்டுமே மணி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது இவனை சொல்ல சொன்னாக்கி இவன் எதுவுமே பேசாமல் அமைதியாக வந்துட்டா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது ரகுராம் வந்து ஜானகியை கூப்பிடவும் ஜானகி வராங்க. வீட்டில் உள்ள அவ்வளோரையும் வர சொல்லி, பெரியவங்களும் வந்திருக்கிறாங்க, இங்கே வச்சு நம்ம எல்லாத்தையும் சொல்லிடலாம் அப்படிங்கும்போது ஜானகி அதிர்ச்சியோட எல்லாத்தையுமே கூப்பிடுறாங்க. எல்லாருமே வராங்க. நம்மளால எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்துட்டு இருக்குமே அப்படின்னு ஜானகி வந்து ரொம்பவே பதட்டமாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ குடும்பத்தில் உள்ளவங்க ஊருக்காரங்கன்னு எல்லாருமே உட்காந்துருக்கோம். அப்போ ரகுராம் வந்து சொல்கிறாங்க, நான் வந்து என் வீட்டில் 3 கல்யாணத்தை நடத்த போகிறேன், அதை பற்றி பேசுறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன், உங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்கிறேன் அப்படிங்கும்போது எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ மகாலிங்கம் அவங்க ஒய்ஃப் எல்லாருமே இருக்கிறாங்க. இவர் என்ன முடிவு எடுத்திருக்காருன்னு ஒன்றும் புரியலையே, என்ன சொல்ல போகிறாரு தெரியல அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப பதற்றத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ சாரும் இருக்கிறாங்க, இவர் என்ன முடிவு எடுத்திருப்பாரு தெரியல அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவளோட காத்துட்டு இருக்கும்போது அப்போ ரகுராம் சொல்கிறாங்க, சாருவுக்கு கல்யாணத்தை நடத்தலான்னு முடிவு எடுத்திருக்கிறேன், சாருவுக்கு வந்து சீனுவோட சேர்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே சாரு மகாலிங்கம் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்போ சாருக்கிட்ட கதிர் சொல்கிறாங்க, என்ன சாரு நீ நினச்ச மாதிரிக்கே வந்து நடந்துருச்சா அப்படிங்கும்போது, ஆமாம் நான் நினச்ச மாதிரிக்கே நடந்துருச்சு அப்படிங்கிறாங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ மகாலிங்கம் சாருவை பார்க்குறாங்க, என்னம்மா நீ நினச்சதை சாதிச்சிட்ட பொழுது அப்படிங்கும்போது, ஆமாப்பா நான் உங்கள் பொண்ணு இல்லையா அப்படின்னு சொல்லவும் அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்து மாயாவுக்கும் நான் கல்யாணம் பண்ணலான்னு சொல்லி முடிவெடுத்திருக்கிறேன், மாயாவுக்கும் கதிருக்கும் தான் கல்யாணம் அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே கதிர் ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது அப்போ சாரு கேட்குறாங்க, என்ன நீ நினச்ச மாதிரிக்கே வந்து உனக்கும் மாயாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாரு அப்படிங்கும்போது இதை நான் கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கலையே, எனக்கு பெரிய கிடச்ச சர்ப்ரைஸாலாம் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதே மேடையிலேயே தனத்துக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லி நான் முடிவெடுத்திருக்கிறேன், அதனால் ஒரே மேடையில் 3 பேருக்கு கல்யாணம் நடத்தலான்னு சொல்லி முடிவெடுத்திருக்கிறேன் அப்படிங்கவும் இது கெட்டதுமே புவனேஸ்வரி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. புவனேஸ்வரி வந்து இப்போ கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, கார்த்தி நம்ம எதுக்காக காத்துட்டு இருந்தோமோ அந்த நாள் வந்துருச்சு, இது இன்னுமேல் அவன் குடும்பத்தை வந்து நம்ம சும்மா விடக்கூடாது, நம்ம எதிர்பார்த்த தருணம் நம்மளுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கவும் கார்த்தியும் ஆமான்னு சொல்லி அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா மாயாவை தான் காட்டுறாங்க. இப்போ மாயா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, இப்படி பெரியப்பா ஒரு முடிவெடுப்பார்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, ஆனால் அவர் எடுத்த முடிவுக்கு நம்ம கட்டுப்பட்டே தீரணும் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி தான் இந்த கதையை எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து என்ன நடக்கும் சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். மாயாவுக்கும் சீனுக்கும் தான் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும், ஆனால் எந்த மாதிரிக்கு ஒரு சூழ்நிலையில் அவங்க கல்யாணம் நடக்கும், அப்படி நடந்துச்சுன்னா கண்டிப்பாக ரகுராம் சும்மா இருக்க மாட்டாங்க. தனத்துக்கும் கார்த்திக் கல்யாணம் நடக்குமா, இல்லைன்னா கார்த்தியோட உண்மையான சுயரூபம் தெரிஞ்சு மாயா வந்து இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துவாங்களா, அடுத்துதான் அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போகிறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணி